வணக்கம். மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிடுகிறது காங்கிரஸ் கட்சி. சி-விஜில் புகார் செயலி மூலம் தமிழ்நாட்டில் 2168 புகார்கள், கர்நாடகாவில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 2 வயது குழந்தை மீட்பு என பல்வேறு நிகழ்வுகளை நிமிடச் செய்திகளில் பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியின் மக்களவைத் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளது. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தலைமையிலான குழு மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் அறிக்கையை தயாரித்து முடித்தது. இந்நிலையில் இன்று காலை 11:30 மணிக்கு காங்கிரஸ் தலைமை தேர்தல் அறிக்கையை வெளியிட உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்திய ஒற்றுமை நடைபயணத்தின் போது ராகுல் காந்தியிடம் மக்கள் முன்வைத்த பல்வேறு முக்கிய பிரச்சினைகளுக்கு கவனம் அளிக்கும் வகையில் காங்கிரசின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பெண்கள், ஏழைகள், இளைஞர்கள், தொழிலாளர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறு குறு தொழில் செய்பவர்கள், மாணவர்கள் என பல்வேறு பிரிவுகளில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு தனித்தனியாக தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மோடியின் புதிய இந்தியாவில் வங்கியில் மினிமம் பேலன்ஸ் இல்லை என அபராதம் விதித்தே 21,000 கோடி ரூபாய்க்கு ஏழை மக்களிடம் வழிப்பறி செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளில் குறைந்தபட்ச வைப்புத் தொகை இல்லை என்றால் அபராதம் விதிக்கும் நடைமுறை அமலில் உள்ளது. இதேபோன்று ஏடிஎம்களில் உச்சவரம்பை மீறி பணம் எடுத்தால் அபராதம், குறுஞ்செய்தி வசதிகளை பயன்படுத்துவதற்கான சேவை கட்டணத்தையும் வங்கிகள் வசூலிக்கின்றன. இதன் மூலம் 2018 முதல் 2023 ஆண்டு வரை சுமார் 35,000 கோடி ரூபாயை வங்கிகள் வசூல் செய்திருப்பது மாநிலங்களவையில் நிதித்துறை அமைச்சகம் கொடுத்த எழுத்துப்பூர்வமான பதிலில் தெரியவந்தது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஒவ்வொருவரது வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்வோம் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் செய்தது என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார். சுருக்கு பையில் இருக்கும் பணத்தையும் பறிக்கும் ஆட்சியாக மினிமம் பேலன்ஸ் இல்லை என்பதற்காக மட்டும் 21,000 கோடி ரூபாயை ஏழை மக்களிடமிருந்து மோடி அரசு பறித்துள்ளதாக மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கார்ப்பரேட்டுகளுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் வரி தள்ளுபடி செய்ததை ஈடுகட்டுவதற்கு மனதில் ஈரமே இல்லாமல் ஏழை மக்களிடம் வழிப்பறி செய்வதை அனுமதிக்கலாமா என முதலமைச்சர் வினவியுள்ளார். ஏழை மக்களின் பணத்தை பறித்துவிட்டு ஏழைகளின் நலன் காக்கும் அரசு என பிரதமர் மோடி பொய் உரைத்து வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் என்பதை கூற முடியுமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். மேட்டுப்பாளையத்தில் நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து பேசிய அவர் திமுக மன்னராட்சி செய்வதாகவும் விமர்சித்தார். ஸ்டாலின் இன்னொன்னையும் பேசுறார். ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி மற்ற எதிர்கட்சி எல்லாம் திமுக ஒரு குடும்ப அரசியல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, ஆமா நாங்க குடும்பம் தான், எங்க கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்தது குடும்பம் தான். சரி, மகிழ்ச்சி. அந்த குடும்பத்தில் ஒருத்தர் பதவி உடையவர் அதானே நீங்க கட்சி நிர்வாகிகள் ஒரே குடும்பம் சொல்லுகின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, அந்த குடும்பத்தில் ஒருவரை எடுத்து நீங்க திமுக கட்சி தலைவர் என்று அறிவிங்க. அடுத்து எனக்கு பின்னாடி அவர் முதலமைச்சர் வரும் சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நிர்வாகி தொண்டர் உழைக்கிறதுக்கு பிறந்தவர்கள். ஆனா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரம் அனுபவிக்க வேண்டும், அதுக்கு பிறந்தவர்கள். ஆக திமுக என்று சொன்னால் ரெட்ட வேடம் போடுகின்ற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக தான். வேற ஒண்ணு திமுக ஆட்சியில் பார்க்க முடியாது. இன்றைக்கு துடித்துக் கொண்டதற்கு என்ன காரணம்? இந்தியா கூட்டணிங்கிறாரு. இந்தியா கூட்டணி யார் பிரதமர் நான் சொல்ல முடியுமா? முடியாது. மக்களவைத் தேர்தலில் பாஜக வாகனம் டெல்லி நோக்கி செல்லும் என்றும் திமுகவின் வாகனம் பஞ்சர் ஆகிவிடும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை பகுதியில் கரூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், டெல்லியில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதற்கான தேர்தல் இது என கூறினார். பாஜக வேட்பாளர் அமர்ந்திருக்கும் வாகனம் நிச்சயம் டெல்லி சென்றடையும் என்றும் திமுகவின் வாகனம் நடுவழியில் பஞ்சராகி ஸ்டெப்னி மாற்றும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் விமர்சித்தார். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இந்திய தேர்தல் ஆணையத்தின் சி-விஜில் புகார் செயலி மூலம் தமிழ்நாட்டில் 2168 புகார்களும் இந்தியா முழுவதும் 1,25,939 புகார்களும் வந்திருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது.
நாடாளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதும் பணம், பரிசுப் பொருட்கள் விநியோகம், தேர்தல் விதிமீறல், அனுமதி இல்லாமல் வீட்டு சுவற்றில் அரசியல் கட்சி சின்னம் வரைதல் உள்ளிட்டவை குறித்து புகார்களை மக்களை செல்போன் செயலி மூலம் அளிக்க இந்திய தேர்தல் ஆணையம் சி-விஜில் என்ற செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. பெரும்பாலான புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டதாகவும் தற்போது 388 புகார்கள் மட்டுமே விசாரணையில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 2168 புகார்கள் வந்ததில் 2139 புகார்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு தீர்வு காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 29 புகார்கள் மட்டுமே தற்போது விசாரணையில் இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு பதிலாக பழைய வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை நடத்த உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர் மெஹமூத் பிரச்சா என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் நாட்டில் நடைபெறும் அனைத்து தேர்தல்களையும் பழைய வாக்கு செலுத்தும் முறையில் நடத்த உத்தரவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்குப்பெட்டி மற்றும் ஓட்டுச்சீட்டு முறை அல்லாமல் இயந்திரங்கள் மூலம் வாக்களிக்கும் முறையால் ஆபத்தான நிலை ஏற்படலாம் என மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி வாக்குச்சீட்டு முறையிலேயே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற விதி உள்ளது. வாக்குச்சீட்டு முறையிலிருந்து இயந்திரமயமாக்கல் முறையில் வாக்களிக்க விதிகளை மாற்ற முடியாது என மனுவில் தெரிவித்திருக்கிறார். வழக்கறிஞரான இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகிறார். தமிழகத்தில் மின் நுகர்வு விரைவில் 45 கோடி யூனிட்டுகளை எட்டக்கூடும் என மின்வாரியத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் வீடு, தொழிற்சாலை ஆகியவற்றில் மின் நுகர்வு தினமும் சராசரியாக 30 கோடி யூனிட்டுகளாக இருந்து வந்தது. சமீப காலமாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதன் காரணமாக வீடுகளில் ஏசி பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் தினசரி மின் நுகர்வு 40 கோடி யூனிட்டுகளை தாண்டியுள்ளது. கடந்த மார்ச் 29ஆம் தேதி நிலவரப்படி 42.64 கோடி யூனிட்டுகளாக மின் நுகர்வு உயர்ந்தது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி மின் நுகர்வு 43.1 கோடி யூனிட்டுகளாக உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் தினமும் அதிகரித்து வருவதுடன் IPL கிரிக்கெட் போட்டி உட்பட இதர காரணங்களால் வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் பயன்பாடும் கணிசமாக உயரத் தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக வரும் நாட்களில் 45 கோடி யூனிட்டுகளாக மின் நுகர்வு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற்ற IPL போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டன் சுப்மன் கில் கடைசி வரை நின்று 89 ரன்கள் குவித்தார். மற்றவர்கள் சீரான இடைவேளைகளில் விக்கெட்டுகளை இழந்தனர். கடைசியில் வந்த திவாட்டியா 8 பந்துகளில் 23 ரன்கள் சேர்த்தார். அதன் மூலமாக அந்த அணி 4 விக்கெட்டுகளை இழந்து 199 ரன்கள் சேர்த்தது. 200 என்ற இலக்குடன் பேட்டிங் செய்த பஞ்சாப் கிங்ஸ் அணி தொடக்க முதலே விக்கெட்டுகளை இழந்து திணறியது. இருப்பினும் சஷாங்க் சிங் 61 ரன்கள் எடுக்க அந்த அணி கடைசி ஓவரில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு இது 2வது வெற்றியாகும். IPL தொடரின் இன்றைய போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிர்கொள்கிறது. ஹைதராபாத் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டிக்காக இரு அணிகளும் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றன. நடப்பு தொடரில் 2 அணிகளும் 3 போட்டிகளில் விளையாடியுள்ள நிலையில் CSK 2இல் வெற்றி பெற்றுள்ளது. சன்ரைசர்ஸ் 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது. எனவே இன்றைய போட்டி இரு அணிகளுக்கும் புள்ளி பட்டியலில் முன்னேற முக்கியமானதாக கருதப்படுவதால் போட்டியின் மீது ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிசுர் ரஹ்மான் இன்றி களமிறங்கவுள்ளது. அவருக்கு பதில் ஷர்துல் தாக்கூர் அல்லது பத்ரினா களமிறக்கப்படலாம் என கருதப்படுகிறது. அதேபோல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியிலும் பந்து வீச்சில் மாற்றம் இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் திமுக வேட்பாளர் ராசாவிற்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்ட காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கை சின்னத்தை மாற்றி வாக்கு சேகரித்தார். சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் திறந்த வாகனத்தில் சென்று ராசாவுக்காக பரப்புரை மேற்கொண்ட செல்வ பெருந்தகை இந்த தேர்தல் கொடுப்பவருக்கும் எடுப்பவருக்குமான தேர்தல் என பேசினார். தொடர்ந்து பரப்புரையின் முடிவில் உதயசூரியனுக்கு பதிலாக கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு அவர் கூறியதும் வாகனத்தில் இருந்தவர்கள் அவரை உஷார்படுத்தினர். நிறைய பேச வேண்டும், கச்சத்தீவை பற்றி பேச வேண்டும். ஆனால் எவ்வளவு பேசினாலும் இங்கே கடும் வெயிலில் என்னுடைய தாய்மார்கள், அண்ணன்கள், பெரியவர்கள் இருக்கிறீர்கள். உங்களை மீண்டும் நான் இந்த சுட்டெரிக்கும் வெயிலில் நிற்க வைக்க விரும்பவில்லை. கடைசியாக கேட்டுக்கொள்வதெல்லாம் கொடுப்பவருக்கும் எடுப்பதற்குமான தேர்தல்.
கொடுப்பவர் ராகுல் காந்தி, எடுப்பவர் மோடி. சர்வதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடைபெறுகிற தேர்தல். சர்வதிகாரத்தை வீழ்த்த வேண்டும், ஜனநாயகம் தழைக்க வேண்டும் என்றால் உதயசூரியன் சின்னத்தில நம்முடைய அபூர்வ வேட்பாளர், அற்புத வேட்பாளர், அதிசய வேட்பாளர், உலக புகழ்பெற்ற வேட்பாளர் ராஜா அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று உதயசூரியன் சின்னத்தில வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். சென்னை அடுத்த குன்றத்தூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட சீமான் உரையாற்றிக் கொண்டிருந்த போது மின்சாரம் தடைப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரவீந்திரனை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். குன்றத்தூர் பேருந்து நிலையம் அருகே பரப்புரை மேற்கொண்ட போது திடீரென ஜெனரேட்டரில் இருந்து புகை வந்த நிலையில் மின்சாரம் தடைப்பட்டது. இதனால் மைக் வேலை செய்யவில்லை. இதையடுத்து பிரச்சார வாகனத்தில் இருந்த மைக்கில் பேசத் தொடங்கினார். முன்னதாக குன்றத்தூர் அடுத்த சிக்கராயபுரம் பகுதியில் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்து தொண்டர்களுக்கு கடலை மிட்டாய் வழங்கினார். இந்த தேர்தலை விட்டுவிட்டால் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது என மயிலாப்பூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். என்ன சொன்னார் நரேந்திர மோடி? நான் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை 45 ரூபாய், டீசல் விலை 40 ரூபாய் சொன்னாரா இல்லையா? விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்குகிறேன் என்று சொன்னார். எல்லாருடைய இந்திய மக்களுடைய வங்கி கணக்கில் ஒவ்வொரு இந்தியனுக்கும் 15 லட்சம் ரூபாய் போடுகிறேன் என்று சொன்னார். எந்த வாக்குறுதியாக நிறைவேறியிருக்கிறதா? கேஸ் விலை நம்முடைய ஆட்சியிலே 4 ரூபாய், இப்ப 1130 ரூபாய். எந்த விலையும் குறையல. நம்முடைய ஆட்சியிலே கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு 145 ரூபாய், $145. அப்ப கூட நாம் பெட்ரோலை 75 ரூபாய், டீசலை 65-70 ரூபாய்க்கு விற்றோம். இப்ப கச்சா எண்ணெய் விலை $80 ரூபாய். ஆனாலும் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டிவிட்டார். வடசென்னை மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராயபுரம் மனோ தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீதி வீதியாக சென்ற அவருக்கு மக்கள் வரவேற்பு அளித்தனர். அப்போது ஆர்கே நகர் கொருக்குப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது பிரம்மாண்ட மாலை கிரேன் மூலம் வேட்பாளர் மனோவுக்கு அணிவிக்கப்பட்டது. திறந்தவெளி வாகனத்தில் வேட்பாளர் மனோவை ஆதரித்து அதிமுக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன், மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் ஆகியோர் தொண்டர்களோடு வாக்கு சேகரித்தனர். தேர்தல் பரப்புரைக்காக உதகை வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். அதிமுக சார்பில் போட்டியிடும் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி நேற்று உதகை வந்தார். அப்போது குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் அவரின் வாகனத்தை நிறுத்திய தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். வாகனத்தில் அதிக அளவிலான பணமோ பொருளோ இல்லை என்பதை தெரியவந்ததை அடுத்து எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை அனுப்பி வைத்தனர். இருப்பினும் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில் இருந்ததால் உதகைக்குள் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு அனுமதி இல்லை என்பதால் அதனை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ஆவுடையப்பன் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் ராபர்ட் புரூட்ஸ் வேட்பாளராக களமிறங்கியுள்ள நிலையில் தேர்தல் பணிகளில் கூட்டணி கட்சியினர் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளராக உள்ள முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பனின் கிழக்கு மாவட்ட அலுவலகத்தில் நேற்று இரவு வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். வருமான வரித்துறை உதவி ஆணையர் ராஜேந்திரன் தலைமையில் 5 நபர்கள் கொண்ட குழுவினர் இந்த சோதனையில் ஈடுபட்டதாகவும் சோதனையின் முடிவில் பல்வேறு முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றி எடுத்துச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையே தேர்தல் பரப்புரைக்கு செல்லவிடாமல் அதிகாரிகள் தன்னை அச்சுறுத்தியதாக ஆவுடையப்பன் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறையில் பதுங்கியிருக்கும் சிறுத்தையை பிடிக்க ஆனைமலை புலிகள் காப்பகத்திலிருந்து வனக்காவலர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை நகரில் கடந்த 2ஆம் தேதி இரவு சிறுத்தை நடமாடியது தெரியவந்ததைத் தொடர்ந்து சிறுத்தை நடமாட்டம் தென்பட்ட கூரைநாடு பகுதியில் வனத்துறையினர், காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர்.
தொடர்ந்து ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் நடமாடிய அந்த சிறுத்தை 18 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கருவைக்காடு அடர்ந்த வனப்பகுதிக்குள் புகுந்தது. பகலில் வெளியே வந்து வேட்டையாடக்கூடும் என்பதால் சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் முழுவீச்சில் இறங்கியுள்ளனர். திருச்சி மண்டல தலைமை வன அலுவலர் சதீஷ் மற்றும் மாவட்ட வனத்துறை அதிகாரி அபிஷேக் தோமர் ஆகியோர் இணைந்து அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் சிறுத்தையை பிடிப்பதற்காக ஆனைமலை புலிகள் காப்பகத்திலிருந்து வனக்காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் மயிலாடுதுறைக்கு வருகை தந்துள்ளனர். அவர்கள் சென்சார் பொருத்திய அதிநவீன கேமரா பொருத்தும் பணியில் தற்போது ஈடுபட்டுள்ள நிலையில் கூண்டு வைத்து பிடிப்பதற்காக மதுரையிலிருந்து 3 கூண்டுகள் எடுத்து வரப்பட்டுள்ளன. இதற்கிடையே ஆரோக்கியநாதபுரத்தை ஒட்டியுள்ள பகுதியில் உள்ள 9 பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். டெல்லியில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 21வது கூட்டம் நடைபெற்றது. ஆணையத்தின் தலைவர் SK ஹல்தர் தலைமையில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பிப்ரவரி முதல் மே மாதங்கள் வரை காவிரியிலிருந்து கர்நாடகா தர வேண்டிய 10 TMC நீரை திறந்துவிட வேண்டும் என்ற நிலையில் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் 1.4 TMC தண்ணீர் மட்டுமே கர்நாடகா திறந்துவிட்டிருக்கிறது. எனவே 3.6 TMC நீர் மற்றும் ஏப்ரல், மே ஆகிய மாதங்களுக்கான தண்ணீரை திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த கர்நாடக பெங்களூரு நகரில் குடிநீர் பிரச்சினை இருப்பதால் கூடுதல் தண்ணீர் தேவைப்படுவதால் தொடர்ந்து தண்ணீர் தர முடியாது என தெரிவித்தது. மேலும் நீர் இருப்பு மற்றும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மட்டுமே தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியும் என கர்நாடக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டதாக தமிழக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். மக்களவை தொகுதி எம்பியாக இருந்த சோனியா காந்தி முதல் முறையாக ராஜஸ்தானிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் பதவிக்காலம் ஏப்ரல் 3ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் அவரது இடத்தில் தேர்வான சோனியா காந்தி பதவியேற்றுக் கொண்டார். இதேபோல் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒடிஷாவிலிருந்து மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் பதவியேற்றார். இவர்களுடன் பதவியேற்ற 14 பேருக்கும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் 85 வயதை கடந்த 171 பேர் மற்றும் 67 மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தே வாக்களிக்க விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் 4 நடமாடும் வாக்கு சேகரிப்பு குழுவினர் வீடு வீடாக சென்று சம்பந்தப்பட்ட நபர்களிடம் தபால் வாக்குகளை பெற்றனர். ஈரோட்டில் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தகுதி வாய்ந்தவர்களாக தேர்வான 3001 வாக்காளர்களிடம் தபால் வாக்குகளை பெறும் பணியில் 49 குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜான்சி நகரில் 85 வயதிற்கு மேற்பட்டவரிடம் துப்பாக்கி ஏந்திய காவலர் பாதுகாப்புடன் தபால் வாக்கு பெறப்பட்டது. தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொளகம்பட்டியில் 85 வயதிற்கு மேற்பட்டவர்களிடம் தபால் வாக்குகள் பெறப்பட்டன. ஜாஃபர் சாதிக்குடன் தொழில் ரீதியான பழக்கம் மட்டுமே இயக்குநர் அமீருக்கு உள்ளதாகவும் அதற்குரிய ஆவணங்களை NPC அதிகாரிகளிடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் ஜாஃபர் சாதிக்கின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகள் என மொத்தம் 5 பேரை NCB அதிகாரிகள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வழக்கில் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் சமீபத்தில் ஜாஃபர் சாதிக்கின் நண்பரும் இயக்குநருமான அமீரிடம் NCB அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் ஜாஃபர் சாதிக்கின் வழக்கறிஞர் பிரபாகரன் செய்தியாளர்களை சந்தித்தபோது தொழில் ரீதியான நட்புறவு மட்டுமே ஜாஃபர் சாதிக்குடன் இருந்ததாகவும் அதற்கான ஆவணங்களை அமீர் சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இறைவன் மிகப்பெரியவன்ற ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஜாஃபர் சாதிக்கு. அந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணது வந்து அமீர் அவர் பண்ணியிருக்காரு. மற்றபடி அவர் டைரக்ஷன் பண்ணுறதுக்கான என்ன சம்பளமோ அவர் வாங்கியிருக்காரு. அதை தான் அவங்க வந்து என்கொயரியிலுமே சொல்லியிருக்காங்க. 2 பேருமே ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவர் சம்பளம் கொடுத்ததை சொல்லியிருப்பாரு, அவர் சம்பளம் வாங்கினதை சொல்லியிருப்பாரு. அதன்படி அவங்களுக்கு வந்து இந்த திரையுலகத்தில் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு, மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படின்றது அமீர் சார் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குண்டர் தடுப்பு பிரிவு கைதிகள் அஞ்சல் வாக்கு செலுத்த ஆர்வம் காட்டவில்லை. மக்களவைத் தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் அஞ்சல் வாக்குகள் பெறுவதற்கான நடவடிக்கைகளை அந்தந்த மாவட்ட தேர்தல் பிரிவினர் துரிதப்படுத்தியுள்ளனர். சிறை கைதிகளில் குண்டர் தடுப்பு பிரிவு கைதிகளுக்கு மட்டும் அஞ்சல் வாக்கு செலுத்தும் உரிமை உள்ளது. சிறை கண்காணிப்பாளர் வாயிலாக அஞ்சல் செலுத்த வாக்கு செலுத்த விரும்புவது குறித்து குண்டர் தடுப்பு பிரிவு கைதிகளிடம் கேட்கப்படும். கைதிகள் விருப்பம் தெரிவித்தால் அவர் வசிப்பிடத்திற்கு உட்பட்ட உதவி தேர்தல் அலுவலரிடம் தெரிவிக்கப்பட்டு அஞ்சல் வாக்கு செலுத்துவதற்கான படிவம் பெறப்பட்டு
தொடர்புடைய கைதிகளிடம் வழங்கி வாக்கு சேகரிக்கப்படும். இந்நிலையில் கோவை மத்திய சிறையில் குண்டர் தடுப்பு பிரிவில் உள்ள 3 பெண் கைதிகள் மற்றும் 120 ஆண் கைதிகளிடம் அஞ்சல் வாக்கு செலுத்துவது தொடர்பாக கேட்டபோது அஞ்சல் வாக்கு செலுத்த யாரும் விருப்பம் தெரிவிக்கவில்லை. நியோமேக்ஸ் நிதி நிறுவனத்தில் மூத்த குடிமக்கள் முதலீடு தொடர்பான வழக்கில் பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நியோமேக்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்த மூத்த குடிமக்கள் சார்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் மூத்த குடிமக்கள் நியோமேக்ஸ் நிதி நிறுவனத்தில் சுமார் 2000 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய மேலும் தாமதம் ஏற்பட்டால் மூத்த குடிமக்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படும் எனவும், எனவே முதல் கட்டமாக நியோமேக்ஸ் நிறுவனத்தில் மூத்த குடிமக்கள் செய்த முதலீடு தொடர்பாக விசாரித்து முன்னுரிமை அடிப்படையில் முதலீட்டுத் தொகை திரும்ப கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்தார். அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே அரசியலில் ஈடுபடுகிறார்கள் என்பதால் அவர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி கருத்து தெரிவித்துள்ளார். அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சிக் கழகத்தின் தலைவர் பொன் முருகேசன் தமக்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்பு வழங்க உத்தரவிடக் கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி தேசிய அளவிலான கட்சிக்கு தலைவராக முருகேசன் இருப்பதால் அவருக்கு எதற்காக காவல்துறை பாதுகாப்பு என கேள்வி எழுப்பினார். அவருடைய பாதுகாவலர்களை வைத்தே பாதுகாத்துக் கொள்ளலாமே எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். இதைத் தொடர்ந்து அவர் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை எவ்வளவு நபர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பது தொடர்பாக அமைச்சர் உதயநிதி மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இடையே கருத்து மோதல் எழுந்திருக்கிறது. இருவரின் பேட்டியை பார்ப்போம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பெண்களுக்கு, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமாக மாசம் 1000 ரூபாய் வழங்கப்படும் திட்டம். மகளிர் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, கையை தூக்குங்க. எத்தனை பேருக்கு இந்த திட்டத்தை வருதுன்னு? கிட்டத்தட்ட 70% பேர் வருது. சரியா? எனக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது. மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் 1000 ரூபாய். மகளிருக்கு மட்டும், மகளிருக்கு வரல, உங்க வீட்டுக்கு வரல, யாருக்கு வரல. வெறும் 30% மட்டும்தான் உரிமை தொகை வருது. வெறும் 30% வீட்டுக்காரமாக வந்து வெறும் 30% மகளிருக்கு மட்டும்தான் உரிமை தொகை, 70% மகளிருக்கு வரல. கச்சத்தீவை திரும்ப வழங்க முடியாது என இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். கச்சத்தீவை திருப்பி கொடுப்பதென்றதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. இலங்கையை நோக்கி 1 கிலோமீட்டர் அவர்களுக்கு உரியது. அவர்கள் அது மட்டும் பெறலாம். ஆனால் அவர்கள் எங்களுடைய நிலப்பரப்புக்கு கிட்ட வந்து தொழில் செய்கிறது எந்த வகையிலே மேற்கூடியதல்ல. அடுத்தது அவர்கள் செய்கின்ற தொழில் எங்களுடைய நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு தொழில். வளங்களை சுரண்டுகின்ற, வளங்களை அழிக்கின்ற, அல்லது எங்களுடைய கடற்தொழிலாளர்களுடைய கடல் தொழில் உபகரணங்களை சேதமாக்குகின்ற, எங்களோட மக்களுடைய வாழ்வாதாரங்களை அழிக்கின்ற, இல்லாமல் பண்ணுகின்ற ஒரு தொழில். சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் சொன்னது மாதிரி 13 கட்சி சேர்த்து போட்டி போடுறோம். தேனியில் திமுக தேர்தல் பரப்புரைக்கு இடையே மகளிர் உரிமை தொகை குறித்து பெண்கள் கேள்வி எழுப்பியதால் வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனும் திமுக நிர்வாகிகளும் சற்றே சிரமத்துக்கு ஆளாகினர். தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறங்கியுள்ள தங்க தமிழ்ச்செல்வன் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். அப்போது திடீரென மகளிர் உரிமை தொகை குறித்து பெண்கள் கேள்வி எழுப்பியதால் பரப்புரையில் சலசலப்பு ஏற்பட்டது. எனினும் வாக்காளர்களை சமாளித்த அவர் தேர்தல் முடிந்ததும் உரிமை தொகையை பெற்றுத் தருவதற்கு வழிவகை செய்வதாக உறுதியளித்தார். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரில் பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொள்ள வந்தார். அப்போது கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்படும் சூழல் உருவான நிலையில் திமுக தொண்டர்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் காவலர்கள் ஈடுபட்டனர். கயிறு கட்டி கூட்டத்தை ஒதுங்கி நிற்க கூறிய போது ஆத்திரமடைந்த தொண்டர் ஒருவர் காவலர்களை வசைபாடத் தொடங்கினார்.
கூட்டம் அதிகமாக இருந்ததால் எதுவும் செய்ய முடியாமல் காவலர்கள் விதியை என நொந்து கொண்டு நின்றிருந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அதிமுக வேட்பாளரின் பரப்புரையில் ஆரத்தி தட்டுகளோடு பள்ளி மாணவிகளை நிறுத்தி வைத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது திம்மரச நாயக்கனூர் பகுதியில் அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக பெண்கள் நின்றிருந்தனர். அங்கு அரசு பள்ளி சீருடையுடன் மாணவிகளும் ஆரத்தி தட்டை பிடித்துக் கொண்டு நின்றிருந்தனர். இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.